காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொண்டு போயிட்டு உணவுப் பொருட்களா இருக்கட்டும் மற்றவையெல்லாம் கொடுக்கறதுக்கு நிர்வாகிகள் போயிருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் அறிவுறுத்துறாங்கன்னு தெரியல. தாக்கி விரட்டி ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டிருக்கு தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சம்பவம் மிக மோசமான சம்பவம். ஏன்னா உணவு கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு குற்றம் கிடையாது. அங்க ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபடல. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபடல. உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே போய் கேட்கறாங்க. நாங்க தாக்கவே இல்லை, இந்த காவலர்களும் தாக்கல அப்படின்ட்டு அறிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி கட்சியில அங்கீகாரம் பெறுவதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு பொய்யான புகார்கள் கொடுத்திருக்காங்கன்ட்டு விசாரணை இன்னும் முடியறதுக்கு முன்பே விசாரணை தொடங்குறதுக்கு முன்பே காவல்துறை தீர்ப்பு எழுது. இது எந்த மாதிரியான நடைமுறைன்னு தெரியல, எந்த மாதிரியான ஒரு போக்குன்னு தெரியல. ஏன்னா விசாரணை முடியணும், நடந்ததா காவலர்களை விசாரிக்கணும், அதெல்லாம் செய்யாம ஒரு அறிக்கை கொடுக்கும் போதே அதிலே இவங்க தீர்ப்பு எழுதி பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கிறது ஏதோ ஒரு கட்சியினர் எழுதி கொடுத்த அறிக்கை மாதிரி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை இங்க வைக்கிறேன். ஏன்னா அதுல உண்மைத்தன்மை இல்ல, அது பொய் செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா கட்சியில அங்கீகாரம் பெறுவதற்காக அப்படிங்கிற ஒரு வரி நம்மள சந்தேகப்பட வைக்குது அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறேன். அங்க நடந்த தாக்குதல் சம்பவத்துல கங்காவதி அப்படிங்கிற நிர்வாகியும் அதே மாதிரி தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற நிர்வாகியும் வயிற்றுல எட்டி உதைத்து தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட துணியை பிடிச்சு இழுத்து கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் புகாரையும் கொடுத்திருக்காங்க. அவர்களை நேரடியா போய் சந்திச்ச பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேசுவதற்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து பேச வச்சிருந்தாங்க. அவங்க தரக்குறைவாக பேசுறாங்க, நாங்க மக்களுக்கு நல்லது தானே செய்ய போனோம், இது என்ன தவறு இருக்கு, ஏன் அப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அழுகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு பெரிய அளவுல ஒரு மாதர் சங்கமோ மகளிர் அமைப்புகளோ மற்ற இயக்கங்களோ பெரிய அளவுல ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா முக்கியமா ஒரு பெண்கள் பாதிக்கப்படும் போது, அதுவும் காவல்துறையால அதிகார வர்க்கத்தால பாதிக்கப்படும் போது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆதரவு குரல் கொடுக்கணும், மற்ற கட்சியில இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்கணும். யாருமே பேசல. குறிப்பிட்டு சீமான் அவர்கள் மட்டும் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதற்கு இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இயக்கங்கள் குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஆளுங்கட்சியே இருந்தா கூட கூட்டணியிலே இருந்தா கூட ஒரு இடத்துல மற்ற கட்சியா இருந்தாலும் பாதிக்கப்படும் போது இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள்னு சொல்லக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக போராடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குரல் கொடுக்கணும். ஆனா யாருமே பேசல அப்படிங்கறத நமக்கு இதன் மூலமா தெரிய வருது. இந்த அராஜக போக்கை கண்டிச்சு அறிக்கை கொடுத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதுதான் பாசிச போக்குக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களோட காட்டு மிராண்டித்தனமான இந்த ஆட்சிக்கான ஒரு அவலமான ஒரு நிலை தான் இதுவும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரியான தொடர் போக்குகள் இருக்கும்போது மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு இன்னும் 10 மாத காலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு.